இது ஒரு காலகட்டத்தில் இந்த சிபியூலேருந்து வெளியில் வரலாம். சிட்டி மாதிரி இப்போ எந்திரன்ல தான் சொல்லியிருப்பாங்க. சிட்டி வந்து ஒரு ஏஐ தான். அப்போது அவர் வந்து லேபரேட்டரியில் வச்சா எல்லாமே சொல்லி கொடுப்பாரு, எல்லா டேட்டாவும் ஃபீட் பண்ணுவார், அவருக்கு அதுக்கு எல்லா கலைகளும் தெரியும். ஆனால் அங்கே வந்து ஒரு அது என்ன மிஷனுக்காக அதை உருவாக்குனாரோ அந்த மிஷனை செயல்படுத்துகிறப்போ அங்கே டெஸ்டிங் டீமில் இருக்கவங்க சொன்னால் இதுக்கு உணர்ச்சிகள் இருக்கான்னு கேட்பாங்க. உணர்ச்சி இல்லை. அதான் நான் முன்னே சொன்ன அந்த கதையிலையும் அந்த குழந்தை மியூசியமில் தான் வளர்ந்துருக்கு, அதுக்கு தெரியாது. இப்போ அதுக்கு ஒரு உருவம் தேவை, ஒரு பாடி தேவை. ஒரு இந்த ஐம்புலனும் பண்ணோன்னா ஐம்புலன் ஒன்றும் இல்லை, ஒரு சென்சார் தான். கண்ணுனா கேமரா. ஓகேங்களா? ஸோ இப்போது நம்ம கார் இருக்குது பார்த்தீங்கன்னா, பென்ஸு இந்த மாதிரி BMW இந்த மாதிரி கார்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆல்கஹால் குடிச்சிருந்தீங்கன்னா கார் ஸ்டார்ட் ஆகாது. ஏன்னா உங்களோட சுவாசத்தை சென்ஸ் பண்ணி அந்த ஆல்கஹால் லெவலை வச்சு அது கார் ஸ்டார்ட் ஆகாது. இது சென்சார் தானே. அப்போது ஒரு பாடி ஏக்கு கொடுக்க முடியும்னா முடியும். அந்த லெவலுக்கு வந்தால் அது நம்ம கூட பழகி கற்றுக்கணும் நிறைய விஷயங்களை. அப்போ வந்து நமக்கு நிகராக நம்மளை விட மிஞ்சி கூட சில விஷயங்களை சீக்கிரமாக கற்றுக்கிட்டு பண்ண முடியும். ஆனால் அப்போது வந்து நமக்கு வேலை இல்லாமல் போயிடுமா அப்படின்னு கேட்டால் அப்படி கிடையாது. இப்போ ஓவியம் இந்த மாதிரி கலைகள்லாம் எடுத்துட்டிங்கன்னா புகை ஓவியங்கள் இன்னமும் இருக்குது. 5000 வருஷம் முன்னாடி வரைஞ்சது, 10,000 வருஷம் முன்னாடி வரைஞ்சதெல்லாம் இருக்குது. கறித்துண்டை வச்சு எதையோ பயன்படுத்தி, இலையோ தழையோ எலும்போ ஏதோ பயன்படுத்தி வரைஞ்சிருக்காங்க. அதுக்கப்புறம் பேப்பரில் வரைய ஆரம்பித்தோம், பென்சில் யூஸ் பண்ணோம், பென் யூஸ் பண்ணோம், டிஜிட்டல் யூஸ் பண்ணோம். இது எல்லாமே டெக்னாலஜி தானே. டெக்னாலஜியை மனுஷன் அதுக்கு பழகிறத நிறுத்தி இருந்தானா நம்ம இன்னும் புகை ஓவியத்தில் தானே இருந்திருக்கோம். அந்த மாதிரி தான் ஏஐ நான் அப்படி தான் பார்க்குறேன். ஸோ நம்மளோட எஃபெக்டிவ்னஸை அதிகப்படுத்துறதுக்கான இது ஒரு ஆயுதமாக தான் பயன்படுத்தணும். மனுஷனோட ஸ்பீடுக்கு அதெல்லாம் ஒர்க் பண்ண முடியாது இப்போது. ஸோ நம்மளோட சிந்தனை தான், நம்மளோட சிந்தனைக்கு ஈடு கொடுக்குற மாதிரி இன்னும் எந்த வேகமும் கிடையாது. அதனால் ஒரு கலைஞனுக்கு, ஒரு கற்பனை செய்கிறவனுக்கு ஆமாம் சயின்டிஃபிக்காக சொல்லுவாங்க ஒரு நாளைக்கு 60,000 சிந்தனைகள் மேலே வரும் அப்படின்ட்டு. ஸோ அந்த லெவலுக்கு நம்மளோட இந்த டூலை பயன்படுத்துறது மூலயமா நம்ம இது மனித குலம் இதுக்கு முன்னாடி நமக்கு கிடைக்காத சக்திகள் கூட கிடைக்கும். நீங்கள் டிவைஸை பயன்படுத்த இப்போ ஸ்கிப்பிங் யூஸ் பண்ணுறீங்க, ஸ்கிப்பிங் கயிறு அது ஒரு டூல். அதை யூஸ் பண்ணுறதால உங்களுக்கு ஒரு ஸ்கில்லு வருது. அந்த மாதிரி ஏஐ யூஸ் பண்ண ஆரம்பித்து கூட நமக்கு வேறு மாதிரியான ஒரு ஸ்கில்ஸ் கூட நமக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த மாதிரி தான் நான் இதை பார்க்குறேன்.